அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ். இன்று ஒரு பதிவு. என்ன பதிவு அப்படின்னா, 9 கிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய ஆராய்ச்சிப்படி ராகு பவர்ஃபுல். ஆமா, சாதாரண கிரகம் இல்லை, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம். அதுக்கு தான் நான் போட்டுக்கிறேன். கோடி கோடியாக கொடுக்கும் ராகு. ராகு போல கொடுக்கிற கிரகம் எதுவுமே இல்லை. வாரி வாரி கொடுக்கும், கோடி கோடியா கொடுக்கும். ஆமா, ஆனா அதே நேரத்துல போற நேரத்துல ராகு தசை முடியும் நேரத்தில் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா எவ்வளவு கொடுத்ததோ அவ்வளவும் மாறிட்டு போடும் ராகு மட்டும். அதனால நம்ம ரொம்ப பேராசை இல்லாம வரதெல்லாம் குடிச்சு வைக்கணும், ப்ராப்பர்ட்டியா வாங்கி வைக்கணும், சேவிங்ஸ்ல வச்சுக்கலாம், அது உங்க சௌகரியம். ஆனா வரோன்னு 18 வருஷமா ராகு தசை, 18 வருஷமா காலத்தை கழிச்சோம்னா போற நேரத்துல எல்லாத்தையும் இழுத்துட்டு போடும். அம்போன்னு உட்காரணும். சரி, கோடி கோடியாக கொடுக்கும் ராகு போட்டேன். யாருக்கு கொடுக்கும் அப்படி பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் மேஷ லக்னம்னு வைங்க. லக்னத்துக்கு 2ல் 3ல் 6ல் 10ல் 11ல் ராகு இருந்தா கண்டிப்பா வாரி கொடுக்கும், சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்ல, ராகு எந்த வீட்டுல உட்காரானோ அந்த வீட்டு பலனை இவன் செய்வான், இவன் எடுத்துடுவான். அந்த வீட்டு பலனை இவன் வாங்கிடுவான். அதாவது இங்க லக்னத்துக்கு 2ல் இந்த இடத்துல ரிஷபத்துல ராகு இருக்குன்னா, சுக்கிரனுடைய பலன், அதனுடைய பவர் ராகு கைக்கு வந்துடும். மிதுனத்துல ராகு 3ல் இருக்குன்னா புதனுடைய பவர் அவன் எடுத்துடுவான். அவன் செய்ய வேண்டியதை தான் இவன் செய்வான். அதே நேரத்துல லக்னத்துக்கு 6ல் இதுவும் புதன், அவனுடைய வீடு கன்னி, அந்த பலனை இவன் தான் செய்வான், இவன் தான் எடுத்துப்பான். அதே மாதிரி மகரத்திலையும் கும்பத்திலையும் இருக்கும் ராகு சனியினுடைய பலத்தை அவன் எடுத்துடுவான். அவங்க செய்ய வேண்டியதை ராகு செய்வான். ராகுக்கு அந்த குணம். ஆமா, இது மட்டுமல்ல, ராகு எங்க பார்க்குதோ அந்த இடத்தின் பலனையும் செய்வான். பொதுவா பராசரர் முனிவர் படி ராகு பார்வை 5, 7, 9ன்றாரு. ரொம்ப பேர் இது சொல்றது இல்லை, ஆனா பராசரர் அவர் சொல்லி இருக்கிறார் 5, 7, 9 ராகனுடைய பார்வை அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, 2, 3, 6, 10, 11 கூடிய சாரத்தில் லக்னத்துக்கு ராகு இருந்தாலும் அதனுடைய பலனை கொடுப்பான். ராகு தசை நடந்தா இன்னும் பிரமாதம். ஆனா ராகு தசை நடக்கலையா, 3, 6, 10, 11ல் இருக்கு, பிரமாதமா செய்வான். 2ல் இருந்தாலும் கண்டிப்பா செய்வான். என்னுடைய அனுபவம், நான் பார்த்தாச்சு. சரி, அதோட ராகுவோடு குரு சேர்ந்தால் குரு சண்டால யோகம் எதுக்குமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ராமா, அவரு மெடிக்கல் ஓபன் பண்ணாரு, ஒன்றும் இல்லை. அப்புறம் டெய்லரிங் பண்ணாரு, ஒன்றும் இல்லை. நவதானியம் செய்தாரு, மளிகை, சூப்பர். ஏன்னா குரு சேர்ந்ததுனால. அது மட்டும் இல்ல, ராகு மட்டும் இருக்கு அப்படின்னா உணவுப் பொருட்கள் எது போட்டாலும் ஓடும். ராகுக்கு அந்த அளவுக்கு சக்தி உண்டு. அதே நேரத்துல வெளிநாட்டவர் தொடர்புகளும் அவங்களுடைய உதவிகளும் கிடைக்கும். வெளிநாட்டுல இவருடைய நண்பர் இருக்கிறார் அப்படின்னா அவரால் பெருத்த லாபம் உண்டு. ராகு அந்த மாதிரி 2, 3, 6, 10, 11ல் ராகு இருக்கு. ராகு தசை நடக்கல, மற்ற தசை வருது இல்லை, கண்டிப்பா செய்வான். எப்படி? அவன் எந்த இடத்துல உட்காரானோ அந்த வீட்டுக்குடியவன் தசை வந்தாலும் இவன் வேலையை காட்டுவான். அதனால கவலையே இல்லை. ஆனா ஒண்ணே ஒண்ணு இப்பவும் சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல
பல கோடி சம்பாதிச்சார் ஒருத்தர். ஆமா, பாம்பேல நான் பார்த்தேன். அவரே எனக்கு போனும் பண்ணாரு. ஐயா முக்கியமா இதை சொல்லிடுங்கன்றாரு. பல கோடி சம்பாதிச்சீங்க. எண்டாவது ராகு தெருவில் வந்து நின்றுட்டேன். ஏன்னா இதே மாதிரி வரும் இதே மாதிரி வரான்னு அவ்வளவு வருந்த பேராசை. கடைசியில தெருவுல எட்டாந்து விட்டது. அதனால ராகு தசை நடக்கிறப்போ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வர வரைக்கும் லாபம்னு சம்பாதிங்க. எந்த ஒரு பீரியடு ஒரு 3 வருஷம் இருக்குன்னு வைங்க, பக்குவமா விலகி வந்துடுங்க. நிதானமா அகல கால் வைக்காம, ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாம, அதிகமா ஷேர் போடாம சைலண்டா இருங்க. ராகு வாரி 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 கொடுக்கும். ஆமா, நன்றி, வணக்கம்.